ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. चूडापतेन परिगृह्य तवोत्तरीयं मालामपि त्वदलकैरतिवास्य दत्तां प्रायेण रङ्गपतिरेष बिभर्ति घोतेः சௌபாகியசம்பதபிஷேகமகாதிகாரம். நாராயணியத்தினுடைய உயர்ந்த நாம சங்கீர்த்தனமாகிய ஒரு வைபவத்தை சொல்லக்கூடிய அஜாமிளோபாக்கியானத்துல நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலும் உங்க எல்லாருக்கும் கவனத்தில் இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் நத்தம் பரமேஸ்வரமங்கலம் என்ற ஒரு ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் என்கின்ற தாமோதர பெருமாள் சௌமிய தாமோதர பெருமாளாக இங்கு கோயில் கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த ஊரானது கல்பாக்கத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வேப்பஞ்சேரி என்ற இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்துள்ளது. அந்த திருக்கோயிலிலே கோயிலை வலம் வர ஆரம்பிக்கும் போது கோதை பிராட்டியான ஆண்டாள் நாச்சியாருடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். ஆண்டாள் இங்கு மூலவர் தனி சன்னதியாக கோயில் கொண்டுள்ளார். அதனால் ஒரு சிறிய விமானமானது இங்கு அமைய பெற்றிருக்கிறது. அந்த விமானத்திலே நின்ற திருக்கோலத்திலே கோதை பிராட்டியானவள் நமக்கு சேவையை அளிக்கின்றார். இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். கர்ப்ப கிரகத்திலே மூலமூர்த்தியான ஆண்டாளுடைய ஆனந்தமான தரிசனத்தை அடைகின்றோம். நின்ற திருக்கோலத்திலே பச்சை வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு கண்ணனால் சூடி அளிக்கப்பட்ட மாலைகளை சூடி கொடுத்த சுடர்கொடியாகவும் வாங்கிய சுடர்கொடியாகவும் சாற்றிக் கொண்டு சாய்ந்த கொண்டையோடு காட்சியளிக்கக்கூடிய கோதை பிராட்டி தன்னுடைய வலது திருக்கரத்திலே தாமரை பூவை மட்டுமல்லாமல் சில திருக்கோயில்களிலே ஆண்டாள் நாச்சியார் தாமரை பூவை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பாள், சில திருக்கோயிலிலே கிளியை வைத்துக் கொண்டிருப்பாள். இங்கு நமக்கு ஆச்சரியமான ஒரு சேவை, தாமரை பூவையும் கிளியையும் ஒரே திருக்கரத்திலே தாங்கிக் கொண்டு காட்சியை அளிக்கக்கூடிய அழகான ஹஸ்த சேவை. அது மட்டுமா, கருணை கூர்ந்த அழகிய முகத்துடன் தரிசனத்தை அளிக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணனது பொற்றாமரை திரு அடிகளுக்கு போற்றி பாடிய கோதையின் திருவடி தரிசனத்தையும் இங்கே நாம் அடைகின்றோம். இதே சிந்தனையோடு ஆண்டாள் ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தை அளிக்க அங்கிருந்து உத்தரவு பெற்று கோயிலை மீண்டும் வலம் வர ஆரம்பிக்கின்றோம். சிறிய கல்லிலே தனியாக வஸ்திரம் சாற்றப்பட்டு சுதர்சன சக்கரத்துடன் இங்கு சுதர்சன மூர்த்தியானவர் ஒரு புறத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அதே போன்று மற்றொரு இடத்திலே விஸ்வக்ஷேனவானவர் வித்வம் விக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஷ்டயே என்று அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரத்துடன் அபய ஹஸ்தத்தை தான் தாங்கிக் கொண்டு மூலமூர்த்தியாக காட்சியை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலேயே காளிங்க நர்தன கண்ணன் நாகத்துடன் ஒரு கல்லிலே நடுவிலே காளிங்க நர்தன கோலத்தோடு காட்சியளிக்கக்கூடிய நாகத்தையும் கண்ணனையும் நாம் தரிசித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய வரிசையிலே இந்த திருக்கோயிலிலே பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வாருடைய திவ்ய தரிசனம். அமர்ந்த திருக்கோலத்திலே கூப்பிய கரங்களோடு ஆழ்வார் நமக்கு சேவையை அளிக்கின்றார். அவருக்கு அருகிலே பாஷ்யக்காரரான ராமானுஜர், அவரும் அமர்ந்த திருக்கோலத்திலே இதோ திருதந்தத்துடன் கூப்பிய கரங்களுடன் நமக்கு சேவையை அளிக்க இந்த திவ்ய தரிசனங்களோடு நாம் நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். 22வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை முடிப்பதற்காக தயாராகிவிட்டார் குருவாயூரப்பா. யதக்ரகில் நாமபயா குலோகரே இது பிரபோ தத்புருஷா பபாஷிரே. நாம சங்கீர்த்தனத்தால ஏற்படக்கூடிய பெருமைகளை எல்லாம் இந்த ஸ்லோகத்துல வியாக்கியானமா நம்ம கேட்டுருக்கோம். தியாகராஜர், போதேந்திரர் இவாள்லாம் எந்த அளவுக்கு நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை பரப்பினான்னு. அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு. இன்னைக்கும் வாரணாசி கஷேத்திரத்துல சிவபெருமான் உத்தாரகம் தாரகம்னு ஒவ்வொரு ஜீவனும் கடைசி கதையை அடையும் போது அந்த ஜீவனத்தை மடியில படுக்க வச்சுண்டு யதா வர்ணயத் கர்ணமூலம் தகாலேகே சிவோ ராம ராமேதி ராம ராமேதி காஸ்யம் ததேகம் பரம் தாரகம் பிரம்ம ரூபம்
பஜேகம் 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 பஜேகம். தாரக மந்திரமான ராமநாமத்தை பஜேகம் பஜேகம்னு 4 தடவை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. அந்த நாமத்தை சொல்லி அந்த ஜீவனை கரையேற்றாரா சிவபெருமான். அப்ப அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடைசி காலத்துல பகவன் நாம காதுல விழுந்தா கூட நமக்கு புண்ணியத்தை அளிக்குமாம். வர்ஜனம் பவபீஜனானாம் ஆர்ஜனம் சர்வசம்பதாம் தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேதி கர்ஜனம். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். ராமா ராமான்னு கடைசி காலத்துல எவன் சொல்றானோ, அந்த ஒரு கர்ஜனையை பண்றானோ, அவனுக்கு யமதூதனுடைய தரிசனமே அவர்களுக்கு கிடைக்காதான். அப்ப பிறப்புக்கு விதையான கர்மவினை, இந்த கர்ம வினைகளை கூட போக்க சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு மார்க்கம் என்னன்னு சொன்னா, அது அவரவர்களுக்கு உகந்த பகவானுடைய ஒரு தாரக மந்திரம். அதனால அதை இவன் ஜபிச்சுட்டான். அவன் 1000 கோடி ஜென்மங்கள்ல பண்ண ஒரு பாபங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிடுத்து. நீங்க இப்பவே கிளம்புங்க, உங்க மகாராஜா அவரிடத்துல போய் சொல்லுங்க, இவ்வளவு நாடி நாங்க சொல்லிட்டு கூட நீங்க எங்களுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம். என்ன நீங்க பிரயத்தனப்பட்டாலும் இந்த அஜாமேலனை பாசக்கயிறால போட்டு நீங்க இழுத்துட்டு போக முடியாது, கிளம்புங்கன்றான். அப்ப சிரிச்சண்டே யமதூதாள் விஷ்ணு தூதாள்கிட்ட சொன்னாலாம், எல்லாம் ஒத்துக்கிறோம், பகவன் நாமாவை சொன்னால் அது பெரிய பலனை கொடுக்கும். பிராணன் போற காலத்துல சொன்னா யமபயம் இருக்காது, யமதூதாள் இருக்க மாட்டாள்னு. அஜாமலனுடைய கதையில விஷ்ணு தூதாளான நீங்க புரிஞ்சிக்காத ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதுல தான் நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு யமதூதாள் சொன்னான். விஷ்ணு தூதாளுக்கு ஆச்சரியம், இவ்வளவு வியாக்கியானம் சொல்லியிருக்கோம், அப்பவும் ஏதோ இவ மறிச்சு பேசுறாளேன்னு, நாங்க என்ன புரிஞ்சுக்கல நீங்க சொல்லுங்கன்னா. ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்க இவன் உங்க பகவானுடைய பேரை சொன்னா நாராயணான்னு அவன் கூட்டது வைகுண்டத்துல இருக்கிற உங்க எஜமானன்னு தப்பா நினைச்சுட்டு நீங்க வந்துட்டேன். உங்க எஜமானன்னு தப்பா நினைச்சுட்டார், நீங்களும் அவர் உத்தரவை கேட்டு நீங்க வந்துட்டேன். ஒரே ஒரு உண்மை என்ன தெரியுமா, விளையாடின்னு இருக்கிற பையனை காமிச்சாலாம் இந்த யமதூதாள் விஷ்ணு தூதாளுக்கு. அது அவனுடைய 10வது பையன் நாராயணான்னு ஒருத்த விளையாடின்னு இருக்கானே, அவனைத்தான் இந்த எஜமானன் கூப்பிட்டான். இந்த அஜாமலன் கூட்டது உங்க பெருமாளை கிடையாது, அந்த பையனை கூப்பிட்டுருக்கான். நீங்க என்னடான்னா உங்க பெருமாளும் சரி நீங்களும் சரி அவரை தான் கூப்பிட்டுட்டாருன்னு உங்களுக்கு உத்தரவு போடுறார். இங்க உயிர் போற காலத்துல அவன் எங்க பெருமாள் பேரை சொல்லிட்டான், பெருமாள் பேரை சொல்லிட்டான், இப்படி சொன்னா அப்படி பலன் அப்படின்னு 1008 கதையை எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மையா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவன் கூட்டது பிள்ளைய, அதனால கிளம்பி போக வேண்டியவா நீங்க தானே தவிர நாங்க இல்ல, எங்க பொறுமையை சோதிக்காதீங்கன்னாலாம். உடனே விஷ்ணு தூதாள் கிளம்பிட்டாளான்னு பட்டத்திரி கிளம்பலையா. அதுக்கும் ஒரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா 22வது தசகத்துல 9வது ஸ்லோகத்துல. ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அந்த ஒரு விவாதத்துல இந்த 8வது ஸ்லோகமானது முடிகிறது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, 1000 கோடி பிறப்புகளில் அஜாமிழல் செய்த பாவங்கள் போயிர பிராயச்சித்தம் இவள் பொருந்திலல் ஏதோ காரணமேய பயத்தால் நடுக்குற்றே மேலா ஹரிநாமத்தனையே வாயினில் புகழ்ந்தான் என உனது அன்பர் கண்ணா சொன்னாராமே என்று 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதுக்குள்ள யமதூதாளுக்கு ஆனந்தம். நாம இந்த விஷ்ணு தூதாள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கேள்வியை சொல்லிட்டோம், அது உண்மையும் கூட. இவா சொன்னதுல தப்பு இல்லையா, அவன் பையனைத்தான கூப்பிட்டான், பகவானுடைய சிந்தனையும் கிடையாது, நாராயணனை நினைக்கவும் இல்லை. அதற்கு இவா வந்தது தப்புதானே, ஆனா ஒத்துக்கலையா. அதான் சுவாமியோட கருணை. ஏ விஷ்ணு தூதர்களே, ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நிருநாம புத்தியாபி முகுந்த கீர்த்தனமோ தகத்யதௌகன் மகிமஹஸ்ய தாத்ருசகம் யதாக்னிரேதம் சியத் ஔஷதம் கதானே இதி பிரபோ தொத்புருஷாஹ பபாஷிரே. 22வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகம். விஷ்ணு தூதால் சொன்னா, தெரியாம சொல்லிட்டான் தெரியாம சொல்லிட்டான்னு நீங்க சொல்லிட்டு இருக்கே, தெரியாம சொன்னான்றது எங்களுக்கும் தெரியும், அதனால தான் நாங்க வந்திருக்கோம். நாராயணான்னு சொன்னா போறோம். எங்க பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவன் தெரிஞ்சு சொன்னானா தெரியாம சொன்னானான்றத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா வைகுண்டத்துல அவருக்கும் நாராயணான்னு ஒரு பேர் உண்டு. ஸ்லோகத்தை ஆரம்பிச்சே அழகா சொன்னார், நிருணாம் அபுத்தியாபி. புத்தியாபி அப்படின்னா தெரிஞ்சு சொல்றதுன்னு அர்த்தம், ஒரு புத்தியோட சொல்றதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல ஒரு ஆன்ற ஒரு வார்த்தையை போட்டோம்னா தெரியாம சொல்றதுன்னு அர்த்தம். நிருணாம் அபுத்தியாபி,
தெரியாம பண்ணா கூட என்ன பண்ணா கூட முகுந்த கீர்த்தனம் முகுந்தா நாராயணா குருவாயூரப்பா கிருஷ்ணான்னு தெரியாம சொன்னா கூட ஜகத்யதௌ கல்மகிமாஸ்யதாத்ருசக அதுக்கு ஒரு பலன் உண்டு. தெரியாம சொன்னாலும் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம்னா சிரிச்சாலாம் யமதூதாள். இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நீங்க பிடிவாதமா பேசுறேன்னு நினைக்கிறேன். அவன் பையனை கூப்பிட்டான் தெரியாம சொல்லிருக்கானா, அப்படியா எங்களுக்கு தெரியாம வந்துட்டோம் நாங்க கிளம்புறோம் உங்க டயத்தை எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டாமா? தெரியாம சொன்னா கூட பரவாயில்ல, இவனை நாங்க அழிச்சுட்டு போவோம், அது பெருமாளுடைய பேருன்னா இது ஒரு விதண்டாவாதமா இருக்குன்னாலாம். அப்ப விஷ்ணு தூதால் சொன்னாலாமே, குருவாயூரப்பா ஏ யமதூதர்களே, ரெண்டே ரெண்டு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல யதக்னிரேதம் சீயதௌஷதம் கதன் இதி பிரபோ தொத்புருஷா பபாஷிரே. ஒரு நெருப்பு இருக்கு, அந்த ஒரு நெருப்பை அக்னி நெருப்பு என்ன பண்ணும், அதனுடைய தன்மை அது சுடும், அவ்வளவுதானே. யமதூதால் சொன்னா இது என்ன எங்களுக்கு தெரியாத விஷயமா, என்னமோ ஒரு பெரிய உபதேசம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு நெருப்பு சுடும்னு ஆரம்பிக்கிறேன்னா, விஷ்ணு தூதால் சொன்னா அவசரப்படாதீங்க, நெருப்பு சுடும், ஆனா யார் தொட்டாலும் சுடுன்றது தான் இப்ப நாங்க சொல்ல வந்த ஒரு பெரிய தத்துவம். நெருப்பு சுடுறதுன்றதுக்காக ஒரு 2 வயசு குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ அம்மா அடுப்ப மூட்டிட்டு சமையல் பண்றதுக்காக பாத்திரத்தை அலமிட்டு வரத்துக்கு போயிருக்கா. அப்ப இந்த குழந்தை பக்கத்துல நிக்கிறது, தகதக தகதகன்னு விறகுல எரியக்கூடியது நெருப்ப பாக்குறது. இந்த குழந்தைக்கு தொட்டு பார்க்கணும்னு ஆசை, மெதுவா போய் அந்த விறகுக்கு மேல இருக்கிற அந்த நெருப்பை தொட்டு எடுத்து. அப்ப யமதூதர்களே, அக்னி பகவான் என்ன பண்ணணும், இந்த குழந்தைக்கு நம்மள தொட்டா சுடும்ன்ற அறிவு கிடையாது, அதுக்கு தெரியாது பாவம். அது தெரியாம வந்து கைய வைக்கச்சே நம்ம போய் அதை சுடலாமா? நம்முடைய பெரிய பராக்கிரமம் என்ன, அக்னி பகவான், நாம போய் குழந்தை கிட்ட நம்ம வீரியத்தை காட்டலாமா அப்படின்னு அந்த நெருப்பை என்ன பண்ணி இருக்கணும், தெரியாம கைய வச்சதுனால அந்த குழந்தைய சுடாம இருக்கணும். அப்படி சுடாம இருக்கா? யார் நெருப்புல கைய வச்சாலும், தெரிஞ்சு வச்சாலும் தெரியாம வச்சாலும் அந்த நெருப்பு எப்படி சுடுறதோ அதே போலத்தான் யதா அக்னிரேதம் சீப், உயிர் போறக்கூடிய காலத்துல நாராயணான்னு அவன் கூப்பிட்டான், அது போறோம். அவன் தெரிஞ்சு கூப்பிட்டானா, தெரியாம கூப்பிட்டானா, பக்தியோட சொன்னானா, பக்தி இல்லாம சொன்னானா, அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது, அதற்காகவே நாங்க புண்ணியத்தை கொடுத்துருவோம் நாளாம். நெருப்பு ஒண்ணு விட்டுடுங்க. அடுத்ததா ஒரு உதாரணம் சொன்னா, ஏதோ ஔஷதம் கதானேகே, ஒரு ஔஷதம் ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாத்திரை மாத்திரைன்றது குழந்தைக்கு தெரியாது, ஒரு பெரிய வயிற்று வலி மாத்திரை இல்ல ஒரு தூக்க மாத்திரை, அந்த தூக்க மாத்திரையை தங்க அம்மா வச்சுட்டு இருக்கிற மாத்திரையை ஒரு குழந்தை எடுத்து சாப்பிட்டு அந்த மாத்திரை என்ன பண்ணணும், பாவம் இது சாப்பிட்டா தூங்கி விழும்னு குழந்தைக்கு தெரியாது, அம்மாவோட மாத்திரை தானே. நம்ம வீரியத்தை நம்ம போய் இந்த ஔஷதம் நம்ம மருந்தானது இவகிட்ட காட்டலாமான்னு இருக்கா, அது அதனுடைய வீரியத்தை காட்டும். அதுபோலத்தான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் ராம நாமம் நாராயண நாமம்ன்ற வீரியம், அதற்கு ஒரு பெரிய பராக்கிரமம் உண்டுன்னு இந்த ஸ்லோகத்தோட தத்துவத்தை தொடர்றா. எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை நத்தம் பரமேஸ்வர மங்கலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் என்கின்ற சௌமிய தாமோதர பெருமாளுடைய உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண